வணக்கம் மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா எக்மோர் வந்தாச்சு. ட்ரெயின் வரல. டைம் பார்த்தா 3:25 ஆகுது. நார்மல் சவாரி ஒன்று வந்திருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. சரி நானும் அப்படியே கிளம்பிட்டு மக்களே கேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு. கேஸ் எவ்வளோ பிடிச்சது பார்த்தீங்கன்னா 260 ரூபா பிடிச்சிது. அவ்வளோதான் மக்களே. நீங்கள் எங்கே போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவாரி அரும்பாக்கம் அட்டா சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்தாங்க. இதோட 3வது தடவை கூட வராங்க. சரி வாங்க ஃபேமிலியோட வராங்களா. நேற்று நைட்டே ஃபோன் பண்ணுறேன்னா நான் வந்துடுறேன்னா நீங்கள் இட்டுமே என்னை விட்டுருங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு சாரி ஓகே ஆகிவிட்டது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த அளவு ஒரு கஷ்டப்பட்டு நடந்துருக்கீங்களோ அடுத்த அளவுக்கு அவங்க ஒருத்தவங்க. எனக்கு இங்கேருந்து ஒரு எங்கே சொல்லுது துறப்பாக்கம் தாண்டி சோழகிரியில் ஒரு சவாரி இருக்குது. அவங்களும் அதுமாரி தான் வந்தாங்க. 800 சொல்கிறப்ப வந்துச்சு. அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்தாலே உடனே கூப்பிட்றோம். நாங்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 பேரோட இட்டு போய் விட்டுருக்கு திருப்பி ரிட்டன். இவர் வந்து நேற்றே ஃபோன் பண்ணிட்டார். தம்பி வந்துரு தம்பி, மறக்காமல் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. கரெக்டாக டைம் பார்த்தா 3:26 ஆகுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரெயின் வரல மக்கள். என்னோட வந்தது அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி இட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரும்பாக்கத்தில் தான் தொடங்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓலா, ஊபர், ரேப்பிடோ, நம்ம ஏற்றுறேன் 3 தான் வச்சு கம்பேர் பண்ணி தான் ஓட்டுறேன். ஓலாவும் ஆன் பண்ணிவிட்டேன். ஓலா வந்து பகலில் ஓட்டுறது பெஸ்ட்டு, நைட்டில் ஓட்டுறது. இப்போ வந்து நான் லாஸ்ட்டு சார் வந்து சாப்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட் வச்சான் 333 ரூபாய்க்கு அடிக்கிறான். இதுவே ரேப்பிட் வந்து 450 ரூபாய்க்கு அடிப்பான். 100 ரூபா கம்மி அடிக்கிறான் மக்கள். ரொம்ப கம்மி அடிக்கிறான் ஓலாவில். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரேப்பிடாக ஓட்ட போகிறீங்க, இல்லை நம்ம ஏற்றிர ஓட்ட போகிறேன் நைட் டைம்லாம். இதுதான் பெஸ்ட்டு. நம்ம ஏற்றிர அடிக்க மாட்டான், குழுக்களை அடித்தா சொல்கிறேன். இப்போ ரேப்பிடாக ஓட்டுங்க, அதனால தான் பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பகலில் ரேப்பிடாக ஓட்டலாம், ஓலாவும் ஓட்டலாம், நம்ம ஏற்றிர ஓட்டலாம். எது அடிக்கிறதோ அதை ஓட்டிக்க வேண்டியது தான். பார்த்து நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்து ஓட்டிக்க வேண்டியது மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 3:27 ஆகிவிட்டது. இன்னும் ட்ரெயின் வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்டேட் பண்ணுற மக்களே. பாருங்கள், இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. லோக்கல்ன்றதால இது எடுக்க மாட்டாங்க. பாருங்கள், காட்டுறது தெரியுங்களா. நம்ம நார்மல் சவர் எதுவும் எடுக்கல. நம்ம ஆட்டோவில் போட்டது இதுதான் உட்காந்துருக்கும். இது மட்டும் தான் அடிக்கவே அவ்வளோ சீத்தில். லாங் அடிக்க மாட்டான் மக்களே. ஏன்னு கேட்டிங்களா, எடுத்து கேன்சல் பண்ணுறாங்க ஆட்டோ டிரைவர்ஸ் தான். லோக்கல் போக மாட்டாங்க. அந்தமாதிரி நேரத்தில் நம்மகிட்ட மாட்டிக்கிதான் இருக்குது. இதுதான் நிலமை பார்த்துங்க. நான் வந்து எடுத்துன்னு போயிடுவேன். பார்த்தீங்கன்னா லோக்கல் சவர் அடிக்க போகிறாங்க. கஸ்டமர் அவர் ஃபோன் பண்ணுறாருன்னு அது வந்துட்டு வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணுறோம்ப்பா, வந்துட்டு போனார். அவருக்கு அதான் வெயிட்டிங். பாருங்க, என்ன அடிக்கலை. ஹாய் மக்களே, அரும்பாக்கத்தில் இறக்கி விட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நிறைய பேர் சவாரி அடிக்காதுன்றாங்க. அது உண்மையானன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது மாதிரி தான் நடந்திருக்கு. உங்களுக்கு அப்படி நடந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி போகிற பற்றதில்ல. நேரம் அப்படியே போக வேண்டியது. மெயின் ரோடு போய் கோயம்பேடு போகலாமா இல்லை சென்ட்ரல் போகலாமான்னு யோசிக்கிற மக்களே எங்கே போகலான்ட்டு தெரியல. அப்படியே போக வேண்டியது தான். காசி ராமேஸ்வரம் போக வேண்டியது தான். 200 ரூபா வந்துச்சு கரெக்டாக. கஸ்டமர் 200 ரூபா போட்டு விட்டாங்க. லாஸ்ட்டாக 3வது ஐடி வீட்டு வந்து விட்றேன். அதே அமௌண்ட் சேம் ஃபீலிங். அதே ட்ராப் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே அடிச்சு அப்டேட் பண்ணுற மக்களே என்ன சவாரி அடிக்கல திட்டுங்களா, சவாரி அடிக்கலை பார்க்கலாம். ஹாய் மக்களே, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் ஒன்றுமே அடிக்கலை. அங்கேருந்து எக்மோர் வந்து திரும்பி அரும்பாக்கமே அடிக்குது. அடங்கொக்கால பசங்க நினச்சி மனசில் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு திரும்பி சென்டர் வந்தால் அடித்தா பாருங்க. 8 ஆர்டரு தொடர்ந்து கேன்சல் பண்ணல. இதை பாருங்க, இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணேன். இப்போ தெரியுங்களா, அடுத்த விஷயம் இதை சொல்கிறேன். அக்காடா 204 ரூபா கஸ்டமர் கரெக்டாக போட்டு போகிறாங்க. அக்காடு அப்படின்ட்டு 8 ஆர்டரு 7 ஆர்டரா அடித்தான். அதில் 4-5 ஆர்டரு 20 கிலோமீட்டர் மேலே, 3 ஆர்டர் லோக்கலு, 2 ஆர்டர் வந்து லாங்கு. எதுவுமே எடுக்க முடியல. தட்டு உட்கார மாட்டுது மக்களே. இங்கே பாருங்கள், அடுத்த டீ நகர் ரெண்டு வந்து கொடுத்து இப்போ போகிறேன். நீ செவ்வாய்க்கிழமை வந்து டல்லாக தான் இருக்குமா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 சவர் தான் எடுத்துருக்கு. ஒரு 4 மாதம் ஒரு ரேப்பிடோ. காசியை தேடி யாரு வருவா இந்த உலகத்தில் அப்படின்றது தான் போயிட்டுருக்கு நிலமை. பார்ப்போம் என்ன தான் நடக்கட்டுமே என்ற மாதிரி போக வேண்டியது தான். கட்ட வண்டி மாதிரி விட்டின்னு போகிறோம் மக்களே. ஜெமினி பிரிட்ஜ் ஏற போகிறோம். விட்டின்னு போக வேண்டியது தான். இது நடாது அலைப்பிடி தானே ஆஃபீஸ். அது அவரோட ஆஃபீஸ் போடுவோம். டி நகரை விட்டு இந்த சாப்பாக்கமே வந்துட்டு அந்த ஈயாட்டு மணிக்குண்டா, இந்த மணிக்குண்டே வந்துட்டு தெரியுதுங்களா. மணிக்குண்டு அங்கேயே வந்துட்டு நான் சவாரி அடிக்கல. அப்படியே கிடக்குறான். ஒரு சவுண்டும் கிடையாது, ஓலாலையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஐயா மட்டும் பிக்கப் பண்ணி போயினே இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, சவாரி மட்டும் தான் அடிக்க மாட்டேங்குது. ஈயத்துலாம் செவ்வாய்க்கிழமைன்றது டல்லாக தான் இருக்கும் பழகுது. எனக்கும் ஒன்றும் புரியல. உங்களுக்கு டல்லாக தான் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சவாரி சூப்பர் அடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா காசியே தேடின்ற மாதிரி போயிட்டே இருக்குது நிலமை. நேற்று பார்த்தா இந்த மாதிரி அந்த மாதிரி சவாரின்னு பார்த்து இன்றைக்கி பார்த்தா எந்த மாதிரியும் கிடையாது சவாரி.
போடாங்கட போடா, நீங்களும் உங்கள் சவாரின்னு சொல்லிட்டு போகுது. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. ஏன்னா சாப்பாக்கம், ஏன்னா இப்போ ஓரம் கட்டு உட்கார வேண்டியதான் மக்களே. ஏன்னா கேஸு கடை இதுக்கு சுற்றணும். கணத்தா கட்டுச்சா சவாரி அடிக்காதுன்னும் போது எல்லாம் சுற்றினே இருக்கக்கூடாது. எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா போட்டு உட்காந்துட்டு செல் நோண்டி கிடக்கணும். அதை விட்டு இதையே சுற்றிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு கேஸ் தான் செலவு, சவாரி அடிக்காது. பாருங்கள், இது வந்து அமீர் மகால் தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க. அமீர் மகால் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இப்போ ஒரு சவாரி அடிச்சிருக்கு மக்களே. அதுவும் ட்ராப் எங்கே தெரியல. இது ராயல் ஹாஸ்பிட்டலா, அங்கே தான் வந்திருக்கோம். கஸ்டமர் வரானிக்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி பாபுன்னு இருக்குது தெரியுதுங்களா? இது வந்து எக்ஸ் மேயராக ஒரு பேரில் தான் இந்த தெரியவே இருக்குது. ஒரு சவாரி எடுத்தேன். வெறும் 350 மீட்டர் தாங்க ட்ராப்பு. அமௌண்ட் எவ்வளோ தெரியுமாங்க? 92 ரூபா வந்துச்சு. ட்ராப் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:01 ஆகிடுச்சு மக்களே. வேற லெவல் இருக்குன்னு நினச்சா ஒரு ரேடியாக படுக்க வச்சுட்டான். போய் ஒரு ஜூஸ் வச்சு போடணும்னு நினச்சிட்டு கிளம்புற மக்களே. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தாங்க ட்ராப் பண்ணேன். ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி சாப்பாக தான் சென்ட்ரலில் செம்ம டிராஃபிக் மக்களே. போன சவாரி 120 ரூபா சவாரி, கை சவாரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹவர் ஆகி போச்சு. நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, அடிக்காத சவாரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் போயிட்டுருக்கேன். திரும்பியும் சவாரின்னு தான் போகுது பாருங்கள். ஒரே ஒரு டீம் போகிறோம். இந்த டைமில் பாருங்கள், இந்தமாரி டைமில் சவாரி கொடுக்க மாட்டான். நேற்று நல்லா கொடுத்தா நீங்கள் பார்த்தா காய வச்சான். அவ்வளோதான். ஒரு டீயை போடலாம், இல்லை ஜூஸ் வச்சு போடலாம் மக்களே. போண்டா போடுறாரு பாருங்க. 6:10 ஆகிடுச்சு. சவாரி ஒன்றும் இல்லை. சரி ஒரு சமோசாவும் ஒரு டீயும் போட்ட வேண்டியது மக்கள். காலைல பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் ட்ராப் பண்ணேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 92 ரூபா இருந்துச்சு. இப்போ 2.5 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணுறேன். அமௌண்ட் பார்த்தா 80 ரூபா தான் வருது. இதுதாங்க நைட்டுக்கும் உள்ள பகலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. லோக்கல் சவாரி ஜிம்ஸ் ஆகிடுச்சு. அச்சா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் மக்களே. ஒரு 120 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சாங்களா, பரவாயில்ல. எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ தான் போகிறோம். மழை வர மாதிரி இருட்டின்னு இருக்குது. மழை வருமா வராதா தெரியல, பார்ப்போம். எனிவே இப்படியே ஒரு முட்டி மோதி எப்படியோ ஓடின்னு இருக்கும். அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் மக்களே. டைம் பார்த்தா 7 மணி ஆகலை, செட் ஆகலை. வீட்டில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். அடிக்காதப்ப ரெஸ்ட்டு, அடிக்கிறப்ப ஓட்டிக்கணும். அவ்வளோதான் மக்கள் நம்மளோட கருத்து. சாப்பிட்டு திரும்பி ஒரு 12 மணிக்கே வரலான்னு நினைக்கிறேன். வரும்போது அப்டேட் பண்ணுற மக்களே. அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். போஸ்ட் மக்களே இங்கே பாருங்கள். பழைய காலத்து வண்டி பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். வண்டி பார்க்குறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண மாரி இருக்குது பாருங்கள். அந்த காலத்து வண்டி போடுது மக்களே. நல்லா இருக்குல்ல, நீட்டாக முக்கோணக்கான மாரி இருக்குங்களா? 7299 ஃபோன் நம்பர் மாரி வருது. என் ஃபோன் நம்பர் தான் ஆரம்பிச்சு 7299. பா நல்லா இருக்குது கார் மக்களே. இது என்ன காருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேம் தெரிஞ்சால். நல்லா இருக்குது கார் பார்க்குறதுக்கு வேறு லெவலில். மக்களே குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்பி டைம் பார்த்தா கரெக்டாக 12:30 ஆகுது. கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எங்கே சவாரி அடிக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பொருள் கட்சி தான் வந்தோம். தெரியுங்களா? பொருள் கட்சி இதுதாங்க பாரிஸ் வந்து மாற்றிங்கிற பஸ் ஸ்டாண்டு, லோக்கல் பஸ் ஸ்டாண்டு இது. தெரியுங்களா? இதுதான் பஸ்ஸில் வந்து போயின்னு மக்களே. லோக்கல் பஸ் ஸ்டாண்டு மக்களே. இதுதான் நேவி ஏரியா. தெரியுங்களா? கடல் பக்கத்துலேயே இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு காலத்தில் எப்படி இருந்து இப்போ மாற்றி வச்சுருக்காங்க. சூப்பராக வேறு லெவலில். அடித்தா லோக்கல் அடிக்கிறான், இல்லை லாங்காக அடிக்கிறான். இது எடுத்தேன் லாஸ்ட்டாக 2 கிலோமீட்டர் பிக்கப் காட்டுது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ சுற்றி நம்ம வந்துட்டோம். மயிலாப்பூர் தான் வந்துட்டோம். சவாரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் அவர் சென்டர் அடித்தால 2.5 கிலோமீட்டர் பிக்கப் காட்டுறோம். ஆனால் இதில் 1.5 மணி நேரம் காட்டுறேன். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி கூட வீடியோ முடிச்சிருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். சவாரி டல்லாக இருக்குது, அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு என்ன வீடியோ பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.